உண்மையான கிறிஸ்துவின் சீசத்துவம் என்ற தலைப்பில் நாம் தொடர் செய்திகளை கவனிக்கிறோம். அதில் பகுதி 7ஆக கிறிஸ்துவுக்கு சீசர்களாகி கிறிஸ்துவுக்கு சீசர்களை உருவாக்குங்கள் என்ற தலைப்பிலே நாம் சில சத்தியங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். மத்தேயு 28 அதிகாரம். மத்தேயு 28 அதிகாரம் 18 20 வரைக்கும் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 28 18 20 வரைக்கும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து 40 நாள் அளவும் பூமியில் இருக்கிற அநேக சீசர்களுக்கு தரிசனமாகி அவர் தம்முடைய வார்த்தைகளினாலே அவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தி உறுதிப்படுத்தி இப்பொழுது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இறுதியாக தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் இப்பொழுது வாசித்தோம். அதிலே சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கும் உரியதாக இருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போகிறவர்களாக சகல ஜாதிகளையும் சீசர்களாக்குகிறவர்களாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது சீசர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்களானால் கிறிஸ்துவனுடைய அன்புக்கு கீழ்ப்படிந்து நீங்களும் சீசர்களாகி பிறரையும் சீசர்களாக ஆக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பணியை துவங்கும் போது உங்களோட கூட கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து இந்த பணியை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவருடைய இறுதி வார்த்தையாக, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். அப்போ கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக மாறுவதற்கு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், கிறிஸ்துவினால் விடுதலை பெற்று கிறிஸ்துவில் நிலைத்திருந்து கிறிஸ்துவனோடு கூட நடந்து கிறிஸ்துவை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவ சீசர்களாக இருப்பார்கள். அந்த சீசன் மனம் திரும்புதலையும் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதையும் அறிவிக்கிறவனாக இருக்க வேண்டும். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாம். வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆண்டவரே இந்த காலை விளக்கான செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்றைய தினத்திலும் ஆண்டவரே உமது சத்தியத்திலிருந்து சத்திய வார்த்தைகளிலிருந்து நாங்கள் தியானிக்கிற காரியங்கள் எங்களுடைய இருதயத்திலே உணர்வுகளை உண்டாக்கவும், உணர்வடைந்த நாங்கள் ஆண்டவரே உணர்வடைந்த அந்த இருதயத்தினுடைய காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்களுடைய முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாங்கள் உண்மை உயர்த்தவர்களாக உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறவர்களாக இருக்க அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். பேசுகிறேனோடும் கேட்குறோம் இந்த பிள்ளைகளோடும் தேவ ஆவியானவரை இடைப்பட்டு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் சர்வ வல்லமை மேந்த கிருபையுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி நாட்களிலே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் இறுதியாக தம்முடைய சீடர்களை பார்த்து உரைத்த வார்த்தைகளை நாம் வாசித்தோம். இதே சீசர்களை அவர் தம்முடைய ஊழியத்தை செய்யும் போது அழைக்கும் போது அவர் என்ன பேசினாருங்கிறத மத்தேயு 10 அதிகாரத்தில் வாசித்தோம். இப்போ நம்ம மத்தேயு 10 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அழைக்கும் போது என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை நீங்கள் அறிந்தால், இறுதியாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது எதை அவர் நினைப்பூட்டி மீண்டுமாக அதை செய்வதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்பியிருக்கிறார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ சீடர்களை அவர் தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்ததை நாம் பார்த்தோம். மத்தேயு 10 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 10 அதிகாரம் முழுமையாக அந்த அதிகாரத்தை இப்பொழுது வாசித்தோம். அதில் இருக்கிற அதனுடைய சாராம்சத்தையும் அதனுடைய முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் சுருக்கமாக உங்களிடம் பேச விரும்புகிறேன்.
இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடம் அழைத்து அவர்களுக்கு சகல அதிகாரங்களையும் கொடுத்து அவர்களை போய் பிரசங்கிக்க சொன்னார். போகையில் அவர்களை பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க சொன்னார். நீங்கள் வழிக்கு பையையாவது பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடிகளையாவது தேடி வைக்க வேண்டாம். உங்களுக்கு வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறது போல உங்களுக்கு தேவையானதை தேவன் அறிந்திருக்கிறார், தேவன் தருகிறார் என்ற விதத்திலே இதை எதையும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். போகிற இடத்திலே நீங்கள் யார் அங்கே அந்த பாத்திரமாக இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டிலே தங்குவதற்கு கூறுகிறார். அந்த தங்குகிற வீட்டிலே அவர்கள் சமாதானம் கூறி அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளும் விதத்திலே அவர்கள் இருந்தால் அந்த வீடு சமாதானம் பெற்ற வீடாக இருக்கும் என்றும், சமாதானத்துக்கு அவர்கள் அபாத்திரமாக இருந்தால் அந்த சமாதானம் உங்களிடத்தில் திரும்பும் என்றும் சொல்லுகிறார். அவை இப்படியாக ஒரு சீடன் என்பவன் கிறிஸ்துவனுடைய அழைப்பை பெற்று கிறிஸ்துவினால் தகுதி பெற்று கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தினாலே அந்த ஊழியத்தை செய்கிறவனாக இருக்கும். தன்னிச்சையா ஒருத்தனால ஒருவரை போய் சீடராக்க முடியுமா? முடியாது. ஏன்? யாருக்கு சீடர்கள் அவசியம்? கிறிஸ்துவுக்கு சீடர்கள் அவசியம். மனிதர்களுக்கு சீடர் அவசியம் கிடையாது. மனிதர்கள் ஒரு தூய்மையானவர்களாகவோ, மனிதர்கள் முழுமையான பரிசுத்தமானவர்களாகவோ, மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறவர்களாகவோ இல்லை. ஏனென்றால் மனிதன் பாவத்திலே விழுந்து போன நிலையில் இருப்பதனாலே அவன் அநேக இடங்களிலே அவன் தவறுகிறவனாக இருக்கிறான். அவன் துன்மார்க்கனும், அவன் கேடு நிறைந்தவனாகவும், அவன் பெருமை நிறைந்தவனாகவும், அவன் அவிசுவாசியும், தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவன் மனப்பூர்வமாக செய்கிறவனாகவும் இருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் நீங்கள் போய் அவர்களிடம் கற்றுக்கொண்டு அவர்களை நீங்கள் என்ன பண்ண முடியாது? பின்பற்ற முடியாது. அப்போ நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் வந்து கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொண்டால் கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றி கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தினாலே கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ உண்மையான சீசர்கள் நீங்கள் அறிவிக்க வேண்டிய செய்தி என்ன? எப்படி யோவான் ஸ்நானகனால் அறிவிக்கப்பட்டதோ, இயேசு கிறிஸ்துவினால் அறிவிக்கப்பட்டதோ, அப்போஸ்தலர்களால் அறிவிக்கப்பட்டதோ அதே செய்தி தான் உங்களிடையும் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற செய்தியை நீங்கள் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, அறிவிக்க வேண்டியவர் குறித்து தெரிஞ்சிருச்சு, அறிவிக்க வேண்டிய செய்தி தெரிஞ்சிருச்சு. இப்போ எங்கே போய் அறிவிப்பீங்க? இந்த செய்தியை எங்கே போய் அறிவிப்பீங்க? மனிதர்களிடம் போய் என்ன பண்ண போறீங்க? அறிவிக்க போறீங்க. மனிதர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களிடம் சென்று அவர்களிடம் மனம் திரும்புதலை குறித்தும் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருப்பதை குறித்தும் என்ன பண்ணுறீங்க? அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கீங்க. அப்படி அறிவிக்கும் போது எச்சரிப்பையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அறிவிக்க சொன்னார். அறிவிக்கும் போது நீங்கள் எப்படி எச்சரிப்பாக அதை அறிவிக்க வேண்டும் என்ற எச்சரிப்பையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். மத்தேயு 10:16 பாருங்கள். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். இதை முதல் விஷயமாக, முதல் எச்சரிப்பாக உண்மையான சீசர்களாக இருப்பவர்களை பார்த்து நானும் இதை குறித்து விவரிக்க முயற்சி செய்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்ற அழைத்த தம்முடைய சீடர்களை பார்த்து எச்சரிப்பை அவர் உரைத்திருக்கிறார். எச்சரிப்பை பெற்று அவர்கள் போய் அந்த சுவிசேஷ பணியை செய்வதற்காக தேவன் அவர்களை அனுப்பினார். அதே விதமாக உண்மையான கிறிஸ்துவின் சீசர்களாக இருக்கிற உங்களை பார்த்து நானும் அன்புடன் அழைக்கிறேன். உங்களுக்கு எச்சரிப்புடன் நீங்கள் அந்த ஊழியத்தை செய்வதற்கு நானும் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு விவரித்து காண்பிக்க முயற்சி செய்கிறேன். இப்போ கிறிஸ்துவனுடைய ஊழியம் விரிவடைந்து அவருடைய நற்செய்தியை அறிவிக்க நீங்கள் புறப்பட்டு போகும்போது அந்த செய்தியை கேட்குற மக்களும் அந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிந்தவர்களாக செயல்படணும். கரெக்டுங்களா? நீங்கள் போய் சந்திக்கிற மக்களை குறித்தும் அந்த மக்களுடைய சூழ்நிலைகளை குறித்தும் அவர்களுடைய கலாச்சாரங்களை குறித்தும் அறிந்தவர்களாக செயல்படணும். ஏனென்றால்
அனுப்புகிற சீசர்களை ஆடுடன் ஒப்பிட்டும் அந்த அனுப்புகிற சீசர்கள் அறிவிக்கிற அந்த ஜனங்களை ஓநாய்களுக்கு ஒப்பிட்டும் இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பிக்கிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. இப்போ ஓநாயினுடைய குணாதிசயம் என்ன, ஆட்டினுடைய குணாதிசயம் என்ன? ஏன் தேவன் அவருடைய சீடர்களை ஆடுடனும் அந்த சீடர்கள் அறிவிக்கிற செய்தியை கேட்கிற மனிதர்களை ஓநாய்களுடனும் ஏன் ஒப்பிடுகிறாரு? ஆடுகள் சாந்தமானதாகவும் மனத்தாழ்மை உடையதாகவும் எந்த காரியத்திலும் பலமுடையதாகவும் இல்லாத விதத்தில் இருக்கும். கரெக்டுங்களா? அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. சுலபமாக அது ஈஸியாக இரையாயிடும். அதை ஈஸியாக வீழ்த்திடலாம். வேட்டை விலங்குகள் மிருகங்கள் என்ன பண்ணலாம்? ஆட்டை சுலபமாக வேட்டையாட விடலாம். அதனால் சீடர்களை ஆடுடன் ஒப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ உண்மையான சீசர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஆவியிலே சாந்தமுடையவர்களாக, மனத்தாழ்மை உடையவர்களாக, தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய உரையாடல்களிலும் பாதிப்பில்லாதவர்களாக, தாக்குதல் அற்றவர்களாக இருக்கும் விதத்திலே நடக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர் பலவீனர்களாக இருப்பார்கள். தங்களை காப்பாற்றி கொள்ள இயலாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கிறிஸ்துவினால் நிராயுத பாணிகளாகவும் பாதுகாப்பு அற்றவர்களாகவும் இருப்பார்கள். கரெக்டுங்களா? மிகுந்த பலவான்களை தேவன் அழைத்து அனுப்புகிறாரா? இல்லை ரொம்ப பெருமையில் இருக்கிறவங்களை, ரொம்ப உயர்வாக இருக்கிறவங்களை தேவன் அழைத்து அனுப்புகிறாரா? சாந்தமுடையவர்களை, மனத்தாழ்மை உடையவர்களை, பலவீனர்களை, நிராயுத பாணிகளாக இருக்கிறவர்களை, தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ள இயலாதவர்களை, பாதுகாப்பு அற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களை தேவன் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பணிக்காக தெரிந்து கொண்டு தம்முடைய செய்தியை அறிவிக்கும்படியாக ஒரு ஆடாக அவர் ஓநாய்களுக்கு மத்தியில் அனுப்புகிறார். ஓநாய் என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆட்டினுடைய குணாதிசயம் பார்க்குறோம். ஆட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் தெரியாது. எளிமையாக வீழ்த்தப்பற்றும் அது எளிமையாக வீழ்த்தக்கூடிய ஒரு உயிரினம். கரெக்டுங்களா? அதே ஓநாய் பார்த்தீங்கன்னா அது தந்திரமாக ஒருத்தங்களை ஈஸியாக சுலபமாக வீழ்த்தக்கூடியதாகவும் துன்புறுத்தக்கூடியதாகவும் ஒடுக்கக்கூடியதாகவும் இருக்கிற விலங்காக இருப்பதனாலே அந்த ஆடு போய் அறிவிக்கிற அந்த ஜனங்களை ஓநாயுடன் ஒப்பிட்டு தேவன் என்ன பண்ணுறாருங்க சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிற இந்த எச்சரிப்பை ஒவ்வொரு சீடர்களும் அறிந்தவர்களாக இருக்கும். சீடர்கள் ஆடுகளைப் போல தன்மையுடையவர்கள். சீடர்கள் அறிவிக்கிற செய்தியை கேட்கிறவர்கள் ஓநாய் போன்ற தன்மையுடையவர்கள். அப்போ ஓநாய் போன்ற தன்மை உடையவர்களிடம் ஆடு போன்ற தன்மையுடையவர்கள் செய்தி அறிவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்படி செய்தியை அறிவிக்கும் போது ஓநாய்கள் போல இருக்கும் மனிதர்களிடம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இரண்டு விஷயங்களை தேவன் சொல்லி நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். உங்களுடைய வேலைகள் எங்க? ஓநாய்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் எப்படி வேலை செய்யணும்? சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் வேலை செய்ய வேண்டும். எப்படி வேலை செய்யறது? சர்ப்பத்தினுடைய தன்மைகள் என்ன? முதல்ல சர்ப்பத்தை போல வினவுள்ளவர்களாக எப்படி நடந்துக்கிறதுன்னு பார்க்கலாம். சர்ப்பத்தினுடைய தன்மை என்ன? சர்ப்பத்துக்கு அதனுடைய பார்க்கிற தன்மை அதிகம், ஷார்ப்பாக பார்க்கும். கரெக்டுங்களா? அதனுடைய கூர்மையான பார்வை கொண்டது. அதே சமயம் அது தந்திரமாக செயல்படக்கூடியது, எச்சரிப்பாக இருக்கக்கூடியது. அதனுடைய தலையை எப்பவுமே பாதுகாத்து கொள்ளும். எதிரிட்டிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு பல்வேறு கலைகளை கையாண்டு தந்திரமாக தன்னுடைய தலையை பாதுகாத்து கொள்ளும். கரெக்டுங்களா? பாம்பை எங்கே அடித்தா விழும்? தலையில் அடித்தா ஈஸியாக அதை பண்ணிடலாம், அடிச்சிடலாம். அப்போ அது ஸ்ட்ராங் பண்ண வேண்டி, பாதுகாப்பு பண்ண வேண்டிய இடம் எது? அதனுடைய தலை. அப்போ கூர்மையான பார்வையினாலையும்
அது தந்திரமாக செயல்படுகிற உயிரினமாகவும் இருக்கிறதுனால தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்வதற்கு அது தன்னுடைய தலையை பாதுகாப்பான முறையிலே பல்வேறு கலைகளிலே அது பாதுகாப்பாக இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். சரிங்களா? கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் சர்பத்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களால் ஏற்படக்கூடிய அவமானங்களும் மனிதர்களால் ஏற்படக்கூடிய அவதூறுகளும் மனிதர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபங்களும் ஏமாற்றங்களும் துன்புறுத்தங்களும் தேவையில்லாமல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்துவதற்கும் நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிவதற்கும் கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கும் அது தடையாக வரும். மனிதர்களால் இந்த காரியங்கள் என்ன வரும்? அவதூறு வரும், அவமானங்கள் வரும், கோபம் வரும், ஏமாற்றம் வரும், துன்புறுத்தல் வரும். இதிலிருந்து உங்களுடைய தலையை எப்படி பாதுகாத்து கொள்ளணுங்கிறத நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கணும். அப்படி உங்களுடைய பார்வை சர்பத்தை போல கூர்மையுடையதாக இருக்க வேண்டும். அதே சமயம் எப்படி ஞானமாக பல்வேறு கலைகளை கை கொண்டு மனிதர்களுடைய அவதூறுகளிலிருந்து மனிதர்களுடைய அவமானங்களிலிருந்து அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய கோபங்கள் மற்றும் துன்புறுத்தல்களிலிருந்து ஏமாற்றங்களிலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பாம்பினிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். பாம்பு தன்னுடைய இயல்பாகவே அந்த தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. பாம்பு தந்திரம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ அந்த தந்திரமுள்ள பாம்பு தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த தந்திரத்தை பயன்படுத்துகிறது. கிறிஸ்துவனுடைய சீடர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நன்மை செய்வதற்கு தேவனுடைய ஞானத்தை உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். எதுக்கு உங்களுடைய ஞானத்தை உபயோகப்படுத்தணும்? நன்மை செய்வதற்கு, மனிதர்களுடைய அந்த பாதிப்பிலிருந்து உங்களை தற்காத்து கொண்டு, தீமையிலிருந்து உங்களை தற்காத்து கொண்டு நன்மை செய்வதற்கு அறிந்தவர்களாக இருக்கணும். பாம்பிட்டிருந்து இந்த மாதிரி காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். பொய்யான குற்றச்சாட்டுகளோ நியாயமான அந்த குற்றச்சாட்டுகள் நியாயமான வகையில் இருந்துவிடும்படியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்தி தரக்கூடியவர்களாக இருந்துவிடக்கூடாது. கரெக்டுங்களா? பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வராதபடி, அதுக்கு நியாயமான காரணங்கள் வந்து விடாதபடி உங்களை நீங்கள் தற்பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வைத்து இருக்கிற கண்ணிகளையும் பொறிகளையும் அறிந்து நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்கும். சரிங்களா? அப்போ பாம்பிட்டிருந்து பாம்பை போல சர்பத்தை போல வினவுள்ளவர்களாக நீங்கள் பூமியிலே ஓநாய்கள் மத்தியிலே நீங்கள் ஊழியம் செய்யும் போது நீங்கள் ஆடுகளைப் போல மனத்தாழ்மையாக சாந்தமுடையவர்களாக இருந்து செயல்படும் போது உங்களுக்கு வரும் துன்புறுத்தங்களையும் துயரங்களையும் அவதூறுகளையும் அவமானங்களையும் அறிந்து நீங்கள் எப்படி தந்திரமாக எப்படி தேவனுடைய ஞானத்தினாலே அதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் என்பதை அறிந்து செயல்படுகிற ஒரு சீசர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக சொல்றாரு, புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருக்கணும். புறாக்கு பார்த்தீங்கன்னா அது அப்பாவித்தனமானது, ஓகேங்களா, தீங்கற்றது. கரெக்டுங்களா? ஒரு சுலபமாக அதை என்ன பண்ணலாம், அதை ஏமாற்றி அதுக்கு தீங்கு விளைவித்து அதை என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு அப்பாவித்தனத்தோட ஒரு தீங்கற்ற தன்மையோடு இருக்கக்கூடிய புறாவை போல இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய சாந்தத்தினாலும் உங்களுடைய பணிவினாலும் நீங்கள் புண்படுத்தப்படாத உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நடத்துகிறவர்களாக இருக்கணும். புண்படுத்தப்படாத வகையில் பாம்பை போல வினவுள்ளவர்களாக கூர்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதே சமயம் புறாவை போல கபடற்றவர்களாக அப்பாவி தன்மை உடையவர்களாக இருந்தாலும் சாந்தத்துடனும் பணிவுடனும் புண்படுத்தப்படாத வகையிலே உங்களுடைய அழைப்பிலே நீங்கள் தொடர்ந்து முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். பல அவமானங்களும் ஒடுக்குமுறைகளும் உங்களை கபடற்றவர்களாக இருக்கிற உங்களை எளிதில் வீழ்த்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து நீங்கள் அந்த தன்மையோடு நீங்கள் செயல்படும் போது அதிலிருந்து உங்களை என்ன பண்ண முடியும், பாதுகாத்து கொள்ள முடியும்.
அப்போ மனுஷரை குறித்தும் மனுஷருடைய தந்திரமான காரியங்களை குறித்தும் அந்த மனிதர்களை பயன்படுத்தக்கூடிய இந்த உலகத்தின் தற்கால அதிபதியாக இருக்கக்கூடிய பிசாசினுடைய தந்திரங்களை குறித்தும் நீங்கள் அறிந்திருக்கும் போது நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாக, புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருந்து எச்சரிப்புடன் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும். இரண்டாவது எச்சரிப்பாக தேவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 28ஆம் வசனம், மத்தேயு 10 அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பயப்படுங்கள். அப்ப நீங்கள் யாருக்கு பயப்படக்கூடாது? சரீரத்தை கொல்லுகிற மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. யாருக்கு பயப்படணும்? சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு பயப்படக்கூடியவர்களாக இருக்கும். இன்றைய உலகத்தில் சில ஆய்வுகள் சொல்லக்கூடியது கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே மிக அதிகமாக துன்புறுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லது மதம் உண்டென்றால் அது கிறிஸ்தவ மாத்திரம்தான். சில தேசங்களில் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அறிவிப்பதற்கு அல்லது தெரிவிப்பதற்கு மரண தண்டனை இப்பொழுதும் விதிக்கப்படுகிறதாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ உண்மையான சீசர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சரீரத்தை கொல்லக்கூடிய மனிதர்களுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்க வல்லவராக இருக்கிற தேவனுக்கு மாத்திரமே அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் சமரசம் செய்வது எளிது. அதே சமயம் உலகத்தினுடைய பொதுவான கருத்துக்களுக்கு உடன்பட்டு கிறிஸ்தவராக வாழ்வது எளிது. கரெக்டுங்களா? உலகம் எந்த கருத்தை மேலோங்கி உரைக்கிறதோ அந்த கருத்துக்கு நாம் உடன்பட்டு கிறிஸ்தவர்களாக வாழ்வது எளிது. ஆனால் தேவன் உரைத்த வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ முயற்சி செய்யும்போது உலகத்திலிருந்து நீங்கள் வேறுபட்டவர்களாக இருப்பீர்கள். உலகத்தோடு கூட நீங்கள் சமரசம் செய்யாதவர்களாக இருப்பீர்கள். அப்படி வாழும்போது உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய சரீரத்துக்கும் கூட மரணம் உண்டாகலாம். அந்த மரணத்தின் மத்தியிலும் நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படாதவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நம்முடைய இந்த சரீரம் உலகத்துக்கு நம்ம நினைவில் வச்சிருக்க வேண்டிய என்ன, நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. கரெக்டுங்களா? நாம் தேவனுக்குரியவர்கள். இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும், அதாவது மாம்சத்தினுடைய இச்சைகளும் கண்களுடைய இச்சைகளும் ஜீவனத்தினுடைய பெருமைகளும் யாரினால் உண்டானது? பிசாசினால் உண்டானது. இது தேவனால் உண்டானது அல்ல. அதனாலே இதை கொண்டு பாவத்திலே விழுந்து போன நிலையிலே இருக்கக்கூடிய இந்த மனுஷனுடைய சரீரத்தை குறித்து, அந்த சரீரத்தினுடைய இச்சைகளை குறித்து நாம் அதுக்கு இடமளித்து சமரசத்துக்கு ஒத்து போய் நாம் விழுந்து போகிறவர்களாக இருந்து விடக்கூடாது. நாம் என்ன பண்ணுங்க? உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை அறிந்து, தேவனுக்குரியவர்கள், தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது என்பதையும் நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்பதையும் அறிந்து சமரசமற்ற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கும். கலாத்தியர் 6 அதிகாரம் 14 வசனம் பாருங்களேன். கலாத்தியர் 6 அதிகாரம் 14 வசனம். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 23 வசனம் ஒருத்தங்க எடுத்துங்க. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அப்போ உலகமும் உலகத்தில் இருக்கிற கருத்துகளும் மனிதர்களுடைய போதனைகளும் இப்ப எங்க அறையப்பட்டிருக்கிறது? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன்.
எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தீர்களோ அப்பொழுது உங்களுடைய மாம்சத்துக்குரியவைகளிலும் உங்களுடைய கண்களுக்குரிய இச்சைகளையும் உங்களுடைய பெருமையும் நீங்கள் எங்கே அடிச்சிட்டீங்க? சிலுவையில் அடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் யாருக்குரியவர்கள்? தேவனுக்குரியவர்கள். தேவனுக்குரியவர்களாக நீங்கள் இருக்கும்போது உலகத்துக்கோடு சமரசமற்ற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கணும். அப்போதான் ஒரு கிறிஸ்தவம் என்ற பெயருக்கான தனித்துவத்தை மீண்டும் நீங்கள் பெற்றுத்தருவதற்கு காரணமாக இருக்க முடியும். அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையினால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் அதனுடைய பெயருக்கான தனித்துவத்தை இழந்து போன நிலையிலே இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க? எத்தனை கிறிஸ்தவர்கள் உலகத்தோடு சமரசம் செய்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க? நீங்கள் உலகத்தோட சமரசம் செய்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா, இல்லை உண்மையான உத்தமமான தேவன் விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கீங்களா? 1 கொரிந்தியர் 3:23 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். நீங்கள் யாருடையவர்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள். நீங்களும் உங்களுக்குரியதும் அனைத்தும் கிறிஸ்துவனுடையதாக இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறதுனாலே நீங்கள் பிதாவாகிய தேவனுக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து தேவனுக்குரியவராக இருக்கிறார். கரெக்டுங்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து தேவனுக்குரியவர். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் கிறிஸ்து. நீங்கள் அவருக்குள் இருக்கிறதுனால், அவர் தேவனுக்குள்ள இருக்கிறதுனால் நீங்கள் தேவனுக்குள்ளாக எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறீங்க. சரிங்களா? அப்போ ஆத்துமாவை அழிக்க வல்ல தேவனுக்கு மாத்திரமே நம்ம என்ன பண்ணணுங்க? பயப்படணும். உலகத்தோடு சமரசமாக வாழக்கூடிய ஒருவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தேவனோடு சமரசமாக சமாதானம் பெற்று வாழக்கூடிய ஒருவன் அவன் உலகத்துக்குரியவன் அல்ல, அவன் கிறிஸ்துவுக்குரியவனாக இருக்கிறான், அவன் தேவனுக்குரியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள்தான் மனிதர்களுக்கு பயப்படாமல் கிறிஸ்துவை பின்பற்றுகிற உண்மையான சீசர்களாக இருக்க முடியும். முதலாவதாக அவர்களுடைய ஊழியம், அவர் ஆடுகளாக இருந்து அவர்கள் ஓநாய்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறார்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த ஓநாய்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்போது அவர்கள் சர்பங்களைப் போல வின உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருந்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். இரண்டாவது எச்சரிப்பாக மனிதர்களுக்கு பயப்படாமல் அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருப்பதினாலே, கிறிஸ்து தேவனுடையவராக இருப்பதினாலே நாமும் தேவனுடையவர்களாக இருந்து இந்த உலகத்துக்குரியவர்களாக இராமல் உலகத்தோடு சமரசம் செய்யாத ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவ மார்க்கம் இருப்பதற்கு நாம் செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ இறுதியாக மத்தேயு 10:40-42 வரைக்கும் பார்க்கலாம். மூணாவதாக முதல்ல நாம் எங்கே ஊழியம் செய்கிறோம், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை எச்சரிப்பாக கற்றுக் கொடுத்தார். இரண்டாவதாக ஆத்துமாவை சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு பயப்பட வேண்டும், மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்தார். மூன்றாவது எச்சரிப்பாக இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 40-42 வரைக்கும் வாசிங்க. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் சொல்கிறேனே, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவன் கிறிஸ்துவை அனுப்பின பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொள்கிறான். இதை தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்ல வருகிறார். அப்போ தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் அதற்கேற்ற பலனை அடைகிறான், நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் அதற்கேற்ற பலனை அடைகிறான், சீசனை ஏற்றுக்கொள்கிறவன் அதற்கேற்ற பலனை அடைவான். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வது என்பது அவருடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு சமம். நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் உரைக்கிற
அந்த சத்தியத்தை, அந்த கோட்பாடுகளை வேதம் அறிவிக்கிற பிரகாரமாக இருப்பதினால், அப்படியே ஏற்றுக்கொள்வதனால், அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதனால் அவரை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். அவரை ஏற்றுக்கொள்வதனால் அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பது அர்த்தம். அப்போ அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த உபதேசத்தினாலே உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகி, பிரயோஜனம் உண்டாகி, நீங்கள் அந்த போதிக்கிற அந்த அவரை அல்லது கற்றுக் கொடுக்கிற அவரை நீங்கள் மகிழ்வித்து வரவேற்பது, அவரை கருணையுடனும் மரியாதையுடனும் நடத்துவது என்பது அவரை ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது. கரெக்டுங்களா? நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சீசனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் யாரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் யாரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம்? கிறிஸ்துவை அனுப்பின பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். அப்போ தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் கிறிஸ்துவை கொள்வீர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் அவருடைய சீடர்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏற்றுக்கொள்வீர்கள். அப்போ சீடர்னால் உரைக்கப்படுகிற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சத்தியத்தினாலே அந்த சீடனை என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். அந்த அவன் அறிவிக்கிற அந்த நற்செய்தி அவனை ஒரு உண்மையுள்ள ஊழியனாக, சத்தியத்தின் அடிப்படையில் நடந்து அவன் சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியனாக அவனை நமக்கு காண்பிக்கும். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாமும் பிரயோஜனம் அடைந்து, அந்த சத்தியத்தினாலே நாம் மன நிறைவடைந்து, நமக்கு பக்தி விருத்தி உண்டாகி நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம், அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இருவருமாக இசைந்து அவர்கள் ஒன்றாய் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக மாறுறாங்க. நீங்கள் போய் ஒருத்தங்களுக்கு சத்தியம் சொல்லும் போது உங்களை ஒருத்தங்க ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா நீங்கள் அறிவிக்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு அர்த்தம். சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா அந்த சத்தியத்தை அறிவிக்க சொன்ன இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம். இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா இயேசுவை உலகத்தினுடைய மனிதர்களுடைய பாவத்தை மீட்கும் இரட்சகராக அனுப்பின பிதாவாகிய தேவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம். அப்படி ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஒன்றாய் இணைந்து ஒன்றான மெய்தேவனை நீங்கள் சேவிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவீங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் எதை செய்தாலும் ஒரு சீசனை, உண்மையான சீசனை நீங்கள் ஏற்றுக்கொள்வது என்பது நீங்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு போகணும். நற்செய்தி அறிவிக்கிற இடங்களில் எச்சரிப்பாக அந்த செய்தியை அறிவிக்கணும். மனிதர்களை பிரியப்படுத்தாத வகையிலே, உலகத்தோடு சமரசமாகாத வகையில் அதை அறிவிக்கணும். அதே மாதிரி அதை அறிவிக்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையில் அறிவிக்கிறவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் அறிவிக்கிற சத்தியத்தினாலே நீங்கள் பிரயோஜனமாகி நீங்களும் அவரும் இணைந்து ஒன்றாக தேவனை சேவிக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்படி நீங்கள் அறிவிக்கும் போது எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் உங்களுடைய செய்திகளை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய செய்திகளை ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம். உங்களுடைய செய்திகளை ஏற்றுக்கொண்டாங்கன்னா உங்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம். எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். லூக்கா 6 அதிகாரம் 22 23 வரைக்கும் பாருங்களேன். லூக்கா 6 அதிகாரம் 22 23. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்களுடைய நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் என்னவாக இருப்பீர்கள்? பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் நிமித்தமாக உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை என்ன? நீங்கள் கிறிஸ்துவனுடைய சீடர்கள் என்று அறிவிக்கிற அந்த நாமத்தை அவர்கள் பொல்லாதது என்று தள்ளிவிடும் போது நீங்கள் என்னவாக இருப்பீர்கள்? நீங்கள் இங்கே இருக்கிற எத்தனை பேர் நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க? இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்கிற. கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் பகைக்கப்பட்டு, கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் புறம்பாக்கப்பட்டு, கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் நிந்திக்கப்பட்டு,
கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே சீசன் என்று அறிந்து கொள்வதனாலே உங்களை பொல்லாதவன் என்று தள்ளிவிடும்போது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள்? பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். பாக்கியமுள்ள அந்த செய்தியை அறிவிப்பதற்கு நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் உங்ககிட்ட ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா நீங்கள் சமரசத்தோடு பேசுகிறீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் உங்களை நிராகரிக்கிறாங்கன்னா கிறிஸ்து உங்களோட கூட இருந்து உங்களை பாக்கியவான்களாக உங்களை அனுப்பியிருக்கிறாருன்னு அர்த்தம். சிலர் ஏற்றுக்கொள்வாங்க. யார்? உண்மையாக விசுவாசித்தவர்கள், உண்மையாக கிறிஸ்துவை அறிந்தவர்கள், உண்மையாக கிறிஸ்துவோடு கூட நடக்கிறவர்கள், உண்மையாக கிறிஸ்துவனிடத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க. கணவன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் மனைவி ஏற்றுக்கொள்ளாமல் இல்லாத நிலை இருக்குது. கரெக்டுங்களா? மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தால் கணவன் ஏற்றுக்கொள்ளாத நிலை இருக்குது. கணவனும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டிருந்தால் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்றதில்லை. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்றதில்ல. ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருந்தால் சில கூடுகைகள், சபை என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சில கூடுகைகள் அவர்களை ஏற்றுக்கொள்றதில்ல. அதன் நிமித்தமாக என்ன பண்ணுறாங்க? அவர்களை பகைக்கிறாங்க, அவர்களை புறம்பாக்குகிறார்கள், அவர்களை நிந்திக்கிறார்கள், அவர்களை பொல்லாதவர்களிலிருந்து தள்ளிவிடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட உங்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்லுகிறார்கள்? நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்கள். இங்கே இருக்கிற யாராவது பாக்கியவான்களாக இருக்கீங்களா? கிறிஸ்துவ நிமித்தமாக நீங்கள் பகைக்கப்பட்டு புறம்பாக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு பொல்லாதவர்கள் என்று தள்ளப்பட்டு இருப்பீர்களானால் உங்களை பார்த்து நானும் கிறிஸ்துவுக்களாக அன்புடன் வாழ்த்துகிறேன். நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை அன்புடன் உண்மையான கிறிஸ்துவின் சீசத்துவத்துக்கு அன்புடன் நான் என்ன பண்ணுகிறேன்? வரவேற்கிறேன். நீங்கள் இனிமேல் அநேகரால் பகைக்கப்படுவீர்கள், அநேகரால் புறம்பாக்கப்படுவீர்கள், அநேகரால் நிந்திக்கப்படுவீர்கள், அநேகரால் பொல்லாதவர்கள் என்று தள்ளப்படுவீர்கள். இதை அறிந்தவர்களாய், இதை அறிந்து எச்சரிப்புடையவர்களாய் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவ சீசனாக வரலாம். வரும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். உலகம் உங்களை நிராகரித்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். உலகம் உங்களை அங்கீகரியாமல் இருந்தாலும் உங்களை அங்கீகரிக்கக்கூடிய கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார் என்பதை அறிந்து உண்மையான கிறிஸ்துவின் சீசர்களாக நீங்கள் செயல்பட முடியும். அதே சமயம் திறந்த இருதயத்துடன் நாம் கற்பிக்கிறவர்களாக இருக்கணும். உண்மையான சீடர்கள் திறந்த இருதயத்துடன் கற்பிக்கிறவர்களாகவும் தேவனுடைய வார்த்தையிலே உண்மையாய் நடந்து அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். அவங்க தான் உண்மையான சீசர்கள். ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் தங்களுடைய சொந்த வார்த்தைகளை பேசி வேத வசனங்களை அவர்கள் தவறாக சித்தரித்து அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளிலே அவர்கள் உண்மையான நடக்காமல் போதிக்கிற நூதனமான சீடர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் தங்களை கிறிஸ்தவர்களாக அறிவித்துக் கொள்கிறார்கள். அவர்களும் தங்களை சீடர்களாக அறிவித்துக் கொள்கிறார்கள். கரெக்டுங்களா? அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக அவர்களுடைய கனிகளினாலே அறிந்து அவர்களுடைய ஆவியினாலே அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை அறிந்து அவர்கள் நூதன சீசர்களாக இருப்பார்களானால் அவர்களை எச்சரிக்க வேண்டியதும் அவர்களுக்கான மனந்திரும்புதலை நீங்கள் அறிவிக்க வேண்டியதும் உங்கள் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒரு உண்மையான சீசனுக்கு ஒரு பொய்யான சீசன் யாருன்னு தெரியுமா தெரியாதா? அப்போ உண்மையான சீசன் பொய்யான சீசனை பார்த்து நீ பொய்யான சீசன் அறிவிக்க அறிந்திருக்கணும். உண்மையான சீசனாக நீ மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவரால் விடுதலை பெற்று அவரோடு நடந்து அவரை அறிவிக்கணுங்கிறத நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது அவர்கள் ஜனங்களினாலே பகைக்கப்பட்டு அவர்கள் புறம்பாக்கி அவர்கள் நிந்திக்கப்பட்டு சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் அவர்கள் பொல்லாதவர்கள் என்று தள்ளிவிடப்பட்டு அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக பாக்கியங்களாக அவர்கள் அறியப்படுவார்கள். அப்படிப்பட்ட உண்மையான சீசர்களை உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு சீசனுடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது. இதே எச்சரிப்பை நமக்கு கொரிந்து சபைக்கு சொல்லும் போது பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11:4 நாம் வாசிக்கிறோம். நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத சுவிசேஷத்தை ஒருவர் கற்பித்தால் நீங்கள் நிராகரிக்க அறிந்திருக்க வேண்டும். எல்லாரையுமே நீங்கள் சீசர்களாக நீங்கள் என்ன பண்ண முடியாது? நீங்களும் அறிந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? உண்மையான கிறிஸ்தவ சீசர்கள் இருக்கிறாங்க,
பொய்யான கிறிஸ்தவ சீசர்களும் இருக்கிறாங்க. அப்போ வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக, இயேசு கிறிஸ்து அறிவித்த பிரகாரமாக, அப்போஸ்தலர்கள் உறுதிப்படுத்தின பிரகாரமாக இயேசு பிரசங்கிக்கப்பட வேண்டும். வேதம் வெளிப்படுத்தின பிரகாரமாக அது அறிவிக்கிற பிரகாரமான ஆவியை அவர்கள் அறிவிக்கிறவர்களாக பெற்றிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத சுவிசேஷத்தை ஒருவர் அறிவிக்கிறார்கள் என்றால் அது தேவனால் உரைக்கப்பட்ட சுவிசேஷம் இல்லை என்பதை அறிந்து அவர்களை நிராகரிக்கவும் நீங்கள் தெரிந்தவர்களாக இருக்கணும். அப்போ ஒரு உண்மையான சீசன் அவன் பொய்யான சீசன் யார் என்பதை அவனால் அடையாளம் காண்பிக்க முடியுங்க. அதே மாதிரி ஒரு பொய்யான சீசனுக்கு உண்மையான சீசன் யாருங்கிறதும் அவனால் என்ன பண்ண முடியும், அவனிலிருந்து அவன் வேறுபட்டு இருப்பதை அவனால் சில சிம்டம்ஸ் மூலமாக அவன் அனுமானம் பண்ண முடியும். அப்போ பொய்யான சீசன் ஒரு நூதன சீசன் கிறிஸ்தவத்தில் இருந்து கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை அறிவிக்கிற வேலையை செய்ய முடியாது. ஆனால் ஒரு உண்மையான சீசன் கிறிஸ்தவத்தில் இருந்து கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவுடன் நடந்து கிறிஸ்துவை அறிவிக்கிறவனாக செய்ய முடியும். அப்போ தேவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு தேவனோடு நடந்து தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் தான் யார்? உண்மையான கிறிஸ்துவின் சீசர்களாக இருப்பார்கள். அவர்கள் கற்பிக்கும் வார்த்தைகளினாலே அநேகர் பிரயோஜனமடைவார்கள். அநேகருக்கு பக்தி விருத்தி உண்டாகும். தங்களுடைய பாவத்தை குறித்து உணர்வடைந்து மனம் திரும்பி தேவனிடத்திலே சமாதானம் பெறுகிறவர்களாக இருப்பார்கள். அந்த சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிற ஒவ்வொரு சீசர்களும் கர்த்தருக்குள்ளாக பாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறார்கள். கரெக்டுங்களா? அந்த பாக்கியம் உள்ள ஜனங்களாக கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவோடு நடந்து கிறிஸ்துவை கற்பிக்க உங்களை அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்புடன் வாழ்த்துகிறேன். இப்படியாக நீங்கள் ஒருவருக்கு கொடுக்கும்போது அவரிடம் இருந்து அவர்கள் பிரயோஜனப்படுறாங்கல்ல, அது அவங்களுக்கு வெகுமதியாக அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ நீங்கள் சத்தியத்தை போதிக்கும் போது அந்த சத்தியத்தினாலே ஒருத்தங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னு ஆண்டவரை குறித்து கற்றுக்கொண்டா ஆண்டவருக்குள்ளே வளர்றேன்னா என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசி என்னும் நாமத்தினாலே தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் அதுக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அதுக்கேற்ற பலனை அடைவான். அதே போல சீசன் கிறிஸ்துவின் உண்மையான சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் உங்களினாலே பக்தி விருத்தி உண்டாகக்கூடியவனாக உங்களினாலே பிரயோஜனம் அடையக்கூடியவனாக இருக்கும்போது அவன் அதுக்கேற்ற பலனை அடைந்து விட்டான். பலனை அடைந்த அவனும் அந்த பலனை அடையும்படியாக அவனை வழிநடத்துகிற சீசனும் இருவரும் இசைந்து ஒன்றாக ஒரே கிறிஸ்துவனுடைய ஒரே சரீரத்தில் இசைந்து அவர்கள் இணைவாக கிறிஸ்துவை சேவிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ கூட்டத்தை தான் உண்மையான கிறிஸ்தவம் என்று அழைக்கலாம். சரிங்களா? அவர்கள் தொடர்ந்து அவருக்குள்ளாக நிலைத்திருந்து கிறிஸ்துவை போல ஒரு பூரண புருஷராக வளர்வதற்கு தொடர்ந்து அவர்கள் அனுதினமும் வளர்கிறவர்களாக இருப்பார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட கிறிஸ்துவனுடைய சீசர்கள் ஒருங்கிணைந்து ஒரே சரீரமாக ஒரு மனதாய் கர்த்தரை மாத்திரமே சேவித்து கர்த்தருக்கென்று பணி செய்து கர்த்தருடைய ஊழியத்தை பூமியிலே நிறைவேற்றுகிற பாக்கியமுள்ள ஜனங்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களாக நீங்கள் அனைவரும் இருப்பதற்காக உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து ஜெபம் செய்து நம் முடிவு செய்யலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். அப்ப கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியினுடைய அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர்கள் ஆவதற்கு நீங்கள் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே ஒருமைப்பற்றவர்களாக இருந்து செயல்படும் போது நீங்கள் கிறிஸ்துவை போல பூரண புருஷராவதற்கான வளர்ச்சியை நீங்கள் என்ன பண்ணலாம்? அடையலாம். அப்படி அடைகிற ஒவ்வொரு உண்மையான சீசனையும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்புடன் வாழ்த்துகிறேன். நீங்கள் அனுதினமும் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்து தேவனோடு நடந்து தேவனை அறிவித்து தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக நீங்கள் பாக்கியமுள்ள ஜனங்களாக தொடர்ந்து இந்த பூமியில் ஜீவிப்பதற்கு உங்களை அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்புடன் வாழ்த்துகிறேன்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் யாவரும் இந்த கேட்ட சத்திய வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் விதமாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் பூமியில் சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தமாக நாங்கள் ஆண்டவரே ஜனங்களினாலே ஆண்டவரே நாங்கள் நிராகரிக்கப்பட்டாலும் ஆண்டவரே உம்மாலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனமாக பாக்கியம் உள்ள ஜனமாக நாங்கள் இருந்து கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவனிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு கிறிஸ்துவினாலே விடுதலை பெற்று கிறிஸ்துவோடு நடந்து கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு உண்மையான கிறிஸ்தவ சீசனாக இருந்து நாங்கள் மாத்திரமல்லாமல் எங்களிடம் இருந்து கற்றுக்கொள்கிறவர்களும் பக்தி விருத்தி உண்டாகி அவர்களும் பிரயோஜனம் அடைந்து அவர்கள் அதுக்கேற்ற பலனை அடைந்து அவர்களும் நாங்களும் இணைந்து ஒன்றாய் ஒருமனப்பட்டு ஆண்டவரே தேவனால் அனுப்பப்பட்ட உம்முடைய குமாரனை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே ஒன்றான அந்த மெய் தேவனுக்குள்ளாக நாங்கள் ஒருங்கிணைந்து கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு தக்க நாங்கள் பூர்ண புருஷர் ஆகும் வரைக்கும் தேவன் எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நாங்கள் உலகத்துக்குரியவர்களாக இராமல் உலகத்தோடு சமரசம் செய்கிறவர்களாக இராமல் தேவனுக்குரியவர்களாக தேவனுடைய வார்த்தைக்கென்று நிற்கிறவர்களாக நாங்கள் இருக்க தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் சர்வவல்லமையும் மீந்த கிருபையில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து வருவார். தேங்க்யூ.